தன்னுடைய கெத்து காமிக்கிறேன், தன்னுடைய ஹீரோயிசத்தை இங்கே காமிக்கிறேன்னு சொல்லி பட்டாசுல கொளுத்தி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. கிட்டத்தட்ட அனகொண்டா பாம்பு ரேஞ்சுக்கு இது வளைஞ்சி போயினே இருக்கும். அந்த இடத்துலலாம் அந்த தீயானது பரபரப்பாக வேகமாக வந்துன்னு இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் நாய் வாலில் கட்டி விட்டுருவாங்க சரத்தை. தற்போது அந்த மாதிரி செய்கிறத கண்டிப்பாக தவிர்க்கணும். அதற்கு அரசாங்கம் ஒருபொழுதும் தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். தீபாவளி பண்டிகை வெகு விரைவில் வரக்கூடிய நிலையில எல்லாரும் அதுக்குண்டான அந்த ஃபெஸ்டிவல் வைப்ல இருப்போம். ஆனா அந்த நேரத்துல சேஃப்டியா இருக்கிறதுக்கு என்ன நல்லா பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சென்னையில் இருக்கக்கூடிய அசோக் நகர் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறை அலுவலகத்துக்கு நம்ம வந்திருக்கோம். இங்கே நம்ம தீபாவளி பண்டிகையை எப்படி சேஃப்டியா கொண்டாடலாம் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸை நம்ம கேட்டு தெரிஞ்சிருக்காக வந்திருக்கோம். சார் வணக்கம். வணக்கம் சார். தீபாவளி பண்டிகை அப்படின்னாலே முக்கியமான விஷயம் பட்டாசு தான். அந்த பட்டாசுகளால நிறைய இடத்துல நல்லா சந்தோஷமா வெடிச்சு கொண்டாடுவாங்க. ஒரு சில இடங்கள்ல அதனால தீ விபத்துகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த மாதிரியான விபத்துகள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு என்ன நல்லா பண்ணணும்? அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீயணைப்புத்துறையின் சார்பாக தீபாவளி நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, தீபாவளி என்றாலே நம்மளுக்கு பட்டாசு தான் ஞாபகம் வருகிறது. தீபாவளி டைமில் பட்டாசு இல்லைன்னா தீபாவளி கிடையாது. புத்தாடைகளும் பட்டாசுகளும் தான் நம்மளுக்கு தீபாவளியை நினைவுக்கு கொண்டு வருகிறது. புத்தாடைகளினால் மகிழ்ச்சி ஏற்படுகின்றதை விட நிறைய மடங்கு அதிகமாக பட்டாசுனால தான் நம்மளுக்கு மகிழ்ச்சி ஏற்படும். அந்த பட்டாசு வெடிக்கும் பொழுது நம்மளுக்கும் எந்த விதமான ஒரு காயங்களோ பிரச்சனைகளோ ஏற்படக்கூடாது. பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கும் எந்த விதமான ஒரு அச்சுறுத்தலோ பயமோ தீ விபத்தோ ஏற்படாமல் நாம் தீபாவளியை மகிழ்ச்சியோடு கொண்டாடணும்னு கேட்டுக்கிறேன். இந்த நேரத்தில் பட்டாசு வெடிக்கும்போது என்னென்ன செய்யலாம், எப்படி நம்மளை தயார்படுத்திக்கின்னு முன்னெச்சரிக்கையாக என்னென்னலாம் செஞ்சு சேஃபாக தீபாவளி எப்படி கொண்டாடலான்றதை இதில் பார்க்கலாம். முதல் கட்டமாக பட்டாசு வெடிக்கும்போது கொஞ்சம் பெரியவங்களுடைய அறிவுரைகளை கேட்டுக்கணும். அறிவுரைனா ரொம்ப பக்காவாக ஃபாலோ பண்ணணுன்ற அவசியம் இல்லை. தனக்கு தெரிந்ததை மற்றவர்களுக்கு பாதுகாப்பு முறைகளை மட்டும் சொல்கிறதுனால தவறில்லை. அதை கேட்டுக்கலாம். யார் சொன்னாலும் பாதுகாப்பு உத்திகளை, சேஃப்டி மெஷர்ஸ் யார் சொன்னாலும் கேட்டுக்கிறதுல தப்பு இல்லை. இதில் நம்ம நிறைய பேர் பார்ப்போம். முதற்கட்டமாக ராக்கெட்டை பார்ப்போம். இதில் நிறைய பேரை பார்ப்போம். நம்ம பட்டாசு வெடிக்கும்போது தன்னுடைய கெத்தை இதில் காமிக்கிறேன், இதில் இந்த ராக்கெட் விடுறதில் காமிக்கிறேன்னு என்ன பண்ணுவாங்க, கையிலே பிடிச்சி அப்படி போடுவாங்க. கையிலே பிடிச்சி போடும்பொழுது வேறு ஏதாவது தீப்பிடிக்கிற இடத்துல போய் இது பட்டு தீ விபத்தை உண்டாக்கும். மக்கள் அதிகமாக இருக்கிற இடத்துல விட்டுருவாங்க. ரெண்டாவது, இது நேராக விட்டுனா மேலே போகும், சைடில் வச்சு விட்ருவாங்க. அது ஏதாவது ஒரு இதில் பண்ணும், ஒரு விபத்தை உண்டாக்கும். அதை தவிர்க்கணும். தன்னுடைய கவனத்தை நேராக வைத்து சிறப்பாக இந்த பட்டாசை கொளுத்தி எல்லாரையும் மகிழ்ச்சிப்படுத்துங்க, நீங்களும் மகிழ்ச்சியாக இருங்க. அடுத்தது நம்ம மிளகா பட்டாசு. இது மிளகா பட்டாசு மாதிரி, ஆனால் இது என்ன பண்ணுவாங்க, கையிலேயே வச்சு அப்படி தூக்கி போடுவாங்க. இந்த திரிக்கான அளவு ஒவ்வொரு நேரத்துலையும் ஒரு அளவாக அது தீப்பிடிக்கும். இதை நம்ம கணக்கு பண்ணிட்டு இருக்க முடியாது. எங்கேயோ பார்த்துக்கின்னு தன்னுடைய கெத்து காமிக்கிறேன், தன்னுடைய ஹீரோயிசத்தை இங்கே காமிக்கிறேன்னு சொல்லி பட்டாசில் கொளுத்தி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது திடீர்னு ஒரு பட்டாசு வேகமாக வந்த உடனே அதை தூக்கி எங்கேயோ ஒரு இடத்துல அவசரமாக போடுவாங்க. அந்த இடத்துல எரியக்கூடிய குப்பைகள் இருக்கும், பக்கத்தில் வீடுகள் இருக்கும், பள்ளி குழந்தைகள் இல்லை சிறார்கள், வீட்டில் இருக்கிற பெரியவங்க யார் வேணால் இருப்பாங்க, அவங்க மேலே போட்டுருவாங்க அவசரத்தில். அது பண்ணக்கூடாது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கடைபிடிக்கணும். அப்போ தான் விபத்து இல்லாத ஒரு தீபாவளியை நாம் உருவாக்க முடியும். சரம், இந்த சரம் பல வகையான பிரச்சனைகளை உருவாக்கி இருக்குது. மிகப்பெரிய தீ விபத்தை உருவாக்கி நாங்கள் அதுக்குன்னு ஒரு 40-50 கிலோமீட்டர் பயணம் பண்ணி இந்த விபத்துகளுக்கால் ஏற்படக்கூடிய 4-5 ஊர்திகள் தீயை அணைக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய சேதத்தை இந்த சரம் ஏற்படுத்தும். இவற்றினுடைய அளவு பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கும். 100 வாலால் ஆரம்பித்து 10,000 வாலா வரைக்கும் இது போகுது. அப்படி இருக்கும்போது சாலையில் நீட்டாக போட்டுட்டு இவங்க பாட்டுன்னு கொளுத்தி விட்டுடுவாங்க. அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அந்த சத்தம், வண்டி பார்க்கிங் நிறுத்தி இருக்கக்கூடிய இடத்துலலாம் இந்த சரம் பூந்து போகும். கிட்டத்தட்ட அனகொண்டா பாம்பு ரேஞ்சுக்கு இது வளைஞ்சி போயினே இருக்கும். அந்த இடத்துலலாம் அந்த தீயானது பரபரப்பாக வேகமாக வந்துன்னு இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் பெட்ரோல் நிரப்பப்பட்ட ஊர்திகள் மற்றும்
எளிதில் தீப்படுக்கக்கூடிய பொருட்கள் இருக்கக்கூடிய பகுதி, இதெல்லாம் கவனத்தில் வச்சு நீ இதை வெடிங்க. வெடிங்க வேணான்னு சொல்ல, சேஃப் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு முக்கியமாக இதில் பார்க்க வேண்டியது இருக்குது. அதை கண்டிப்பாக நீங்கள் கடைப்பிடிக்கணும்னு உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். அணுகுண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி பட்டாசு, ஒரு ஆட்டோபாம் சொல்கிறோம். இது அதிகமான சத்தத்தை, அதிகமான ஒலியை எழுப்பக்கூடிய ஒரு பட்டாசு. இதை வெடிக்கும் போது மேலே ஒரு கவர் பண்ணி வெடிப்பாங்க. ஒரு பிளாஸ்டிக்கு டப்பா மூடுவாங்க, கொட்டாங்குச்சி மூடுவாங்க. இதை மாதிரி பொருட்களை மூடி அதில் தீயை வச்சு பற்ற வைக்கும் போது என்ன ஆகிடும், பட்டாசு வெடித்து அந்த மேலே கவர் பண்ணியிருக்கிற கொட்டாங்குச்சி இல்லை பாக்ஸுக்கெல்லாம் வெடித்து சுக்கு நூறாக சிதறி ரோட்டில் போகிறவங்க வர்றவங்க வீட்டில் இருக்கிறவங்க மூஞ்சிலெல்லாம் படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த மாதிரி செய்யாதீங்க. செய்யறவங்களையும் தடுங்க. நம்மளும் செய்யக்கூடாது, செய்கிறவங்களையும் தடுக்கணும். கையிலே பிடிச்சி, அடுத்தது புஸ்வானம் கையிலே பிடிச்சி விடுவாங்க. ரெண்டாவது, இந்த புஸ்வானம் என்பது வெடிக்கக்கூடிய ஒரு சில நேரங்களில் வெடிக்கும். வெடிச்சதுன்னா மிகுந்த சத்தத்தையும் பெரிய ஒரு ஒலியை ஏற்படுத்தும். கண்ணுகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டவர்களை நம்ம வருடம் தீ விபத்து ஏற்பட்டவர்களை கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். நூற்றுக்கணக்கான மக்கள் தீபாவளி பட்டாசுனால தீ விபத்து ஏற்பட்டு தீப்புண் காயத்தினால் அவதி விடுவதை நாம் பார்க்கிறோம். அதனால தான் இதை சொல்கிறேன். தயவு செஞ்சு நீங்கள் பட்டாசு வெடிக்கும் பொழுது பின்பற்ற வேண்டிய நெறிமுறைகள் விதிகள்னு சொல்லி நம்ம சொல்கிறத கொஞ்சம் கேட்டு பட்டாசு வெடித்து தீபாவளியை ஹாப்பியாக கொண்டாடுங்கன்றத நாங்கள் தெரிவிக்கிறோம். இப்போ தீபாவளி டைமில் எப்படியெல்லாம் பட்டாசை வெடிக்கணுன்றதை இப்போ சொல்லியிருந்தேன். பட்டாசு நம்ம எவ்வளோ தான் ஜாக்கிரதையாக அவேர்னஸாக வெடித்தாலும் அதிகம் மீறி ஓரிரு இடங்களிலே யாருடைய கவனக்குறைவினாலோ ஏதோ ஒரு அசம்பாவிதத்தினாலோ தீப்புண்ணோ தீ விபத்தோ ஏற்பட்டால் உடனடியாக தீ விபத்து என்று ஏற்பட்டால் உடனடியாக 112 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு தீயணைப்புத்துறைக்கு தகவல் கொடுங்கள். முற்றிலும் இலவசமான அழைப்பாகத்தான் இது இருக்கிறது. அதனாலே நீங்கள் கண்டிப்பாக தீ விபத்து ஏற்பட்டால், எந்த வகையான தீ விபத்து எந்த இடத்தில் ஏற்பட்டாலும் அந்த தகவலை கொடுங்கள். அந்த தகவலானது கணினி மூலம் நம்மளுக்கு சேவ் செய்யப்பட்டு உடனடியாக ஊர்திகள் தங்கள் இடங்களுக்கே சேவை செய்ய காத்திருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் தீப்புண் ஏற்பட்டால், இந்த பட்டாசு தீப்புண் என்பது மிக கொடுமையானது. தீயினால் சுட்ட புண் உள்ளாறு மாறாதே, நாவினால் சுட்ட வடு என்கின்றது போல, நாவினால் சுட்ட வடுவை சொல்லும் பொழுது வள்ளுவர் பெருந்தகை தீயினால் ஏற்படக்கூடிய புண்ணினுடைய தன்மையை சொல்கிறார். அதிலிருந்தே உங்களுக்கு தெரியும் தீ புண் என்பது எவ்வளவு கொடூரமான இருக்கிறது என்று. இந்த புண் என்பது அந்த ஏற்படுகின்ற தீ விபத்தின் தன்மைக்கு ஏற்ப அளவில் கூடுதலாக குறைவாக இருக்கும். சில இடங்களிலே லேசாகப்படும், அது ஒரு விரைவிலே குணமடைந்துவிடும். மிக அதிகமாக தீ விபத்து ஏற்படக்கூடிய தீப்புண்ணினால், பட்டாசினால் ஏற்படக்கூடிய இந்த தீப்புண்ணினால் ஏற்பட்டால் உடனடியாக தண்ணீரை விட்டுவிடும். குளிர்ந்த தண்ணீர் அல்லது சாதா தண்ணீரை மட்டுமே ஊற்ற வேண்டும். தீப்புண் பட்ட இடங்களிலே தண்ணீரை தொடர்ந்து ஊற்ற வேண்டும். இல்லை ஏதாவது குழாய்கள் டேப்பு மூலமாக தண்ணீரை திறந்து தீப்பட்ட இடத்திலே நாம் காண்பிக்க வேண்டும். தீப்பட்ட இடங்களிலே காண்பிக்க முடியாத இடங்களாக இருந்தால் தண்ணீரை கொண்டு ஊற்றி உடனடியாக வேறு எந்த ஒரு பொருளையும், மாவு, இங்கு, ஆயில் மற்றும் தன்னைத்தானே மருத்துவராக நினைத்து கொண்டு பூசுகின்ற ஆயின்மெண்ட்டு, வாழைசாறு மட்டை, எந்த பொருளையும் பிற பொருட்களை அதன் தீக்காயத்தின் மீது ஊற்றாமல் உடனடியாக நேராக மருத்துவரை அணுகி மருத்துவ சிகிச்சை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த தண்ணீர் ஊற்றுவதனால் அந்த புண்ணினுடைய வேகம் குறையும். வேகம் உடனடியாக குளிர்ச்சி அடையும் உடம்பு. குளிர்ச்சி அடைந்தவுடன் அந்த தீப்புண்ணினுடைய அந்த சூட்டு தன்மை குறையும். உடனடியாக மருத்துவரிடம் அணுகினா அந்த தீப்புண்ணினுடைய பர்சன்டேஜ் தன்மையை அவர்கள் அறிவதற்கு வாய்ப்பாக இருக்கும். தீப்புண் ஏற்பட்டால் நீங்கள் மருத்துவ சிகிச்சையை மருத்துவருடைய ஆலோசனையின்படி தான் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். கண்ணுக்கு அருகாமையில் இந்த பட்டாசுகளை வெடிக்காதீர்கள். அந்த கண்ணிலே ஏற்படக்கூடிய அந்த சிறு பொறியானது கண்ணிலே ஏற்பட்டால் கண் பார்வைக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக அமையும். இரண்டாவது, நோயாளிகள் இருக்கக்கூடிய இடத்துல கண்டிப்பாக பட்டாசை வெடிப்பதை தவிருங்கள். மருத்துவமனைகள் இருக்கிற இடங்களிலே பட்டாசை தவிருங்கள். ஆஸ்துமா மற்றும் இருதய நோய் போன்ற நோய் உள்ளவர்கள் இருக்க இடங்களிலே இந்த பட்டாசு வெடித்து அதனால் ஏற்படைய புகையானது அவர்களுக்கு கண்டிப்பாக ஒத்துக்காது. அது மேலும் அவர்களுக்கு தீவிர சிகிச்சை பிரிவுக்கு செல்லும் அளவுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு கொடிய விஷயமாக அது தற்போது உள்ளது. எனவே இந்த மாதிரி நோய்வாய்ப்பட்டவர்கள், முதியவர்கள் இருக்க இடங்களிலே அதிக புகையை கக்கக்கூடிய பட்டாசுகளை வெடிக்காதீர்கள்.
இறுக்கமான ஆடை அணியுங்கள். பட்டாசு வெடிக்கும் போது ஒரு வாளியிலே தண்ணீர் வைத்து கொள்ளுங்கள். வெடித்த பட்டாசை கண்டிப்பாக அந்த தண்ணியில் போடுங்க. அதை கீழே போட்டுட்டு போயிடுவீங்க. பின்னாடி நம்ம குழந்தைய இன்னொன்று வந்து அதை மெரிச்சு காலில் புண்ணுவாங்க. அது மாதிரி பட்டாசு எல்லாம் கும்பலாக வச்சுட்டு பக்கத்திலே வெடிக்காதீங்க. அந்த பட்டாசுலேருந்து வரக்கூடிய தீப்பொறியானது இந்த கும்பலாக வச்சிருக்கிற இந்த பட்டாசு பாக்கெட்டில் இருக்கக்கூடிய மற்றொரு பட்டாசுல நீங்கள் கவனிக்காத போது பட்டு அதுவும் சேர்ந்து வெடிக்கும். அதே மாதிரி குடிசை பகுதிகள், வைக்கோல் போர் உள்ள இடங்கள், எளிதில் தீப்பற்றக்கூடிய இடங்கள், வாகன நிறுத்த இடங்கள், கம்பெனிகள் இருக்கிற இடங்கள், இந்த மாதிரி இடங்களில் பட்டாசு வெடிக்காதீங்க. மேலே சென்று சென்று வெடிக்கக்கூடிய எல்லா பட்டாசையுமே எங்கே வச்சு வெடிக்கணும்னா திறந்த வெளியில் தான் வச்சு வெடிக்கணும். சாலையிலேயே வச்சுட்டு நம்ம பாடுன்னு வச்சுக்கினே இருக்கும். ஒன்று ஒன்றா மேலே கிளம்பி போயினே இருக்கும். கீழே இங்கே வாகனங்கள் போயின்னு இருக்கும். அதனுடைய துகளானது தீ அணையாமல் கீழே வரும். ரெண்டாவது, கிழந்து கிளம்பக்கூடிய அந்த பட்டாசு பாக்ஸு கவுந்துச்சுன்னா கிடைமட்டமாக போக ஆரம்பிச்சிடும், கிராஸில் போகும். இன்னொன்று செய்வாங்க சில கொடூர புத்தி உள்ளவர்கள், விலங்குகளினுடைய வாலியில் பட்டாசை கட்டி கொளுத்தி விடுவார்கள். மிக மிக அது ஒரு கேவலமான மிக கொடூரமான ஒரு சிந்தனையை உள்ளவர்களால் செய்யக்கூடிய செயலாக தான் நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி கண்டிப்பாக செய்யாதீங்க. நாய் வாலில் கட்டி விட்ருவாங்க சரத்தை. தற்போது அந்த மாதிரி செய்கிறத கண்டிப்பாக தவிர்க்கணும். அதற்கு அரசாங்கம் ஒருபொழுதும் கருணை காட்டாது என்பதை இந்த வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த கட்டமாக தீபாவளினாலே நம்மளுக்கு ஞாபகம் வர்றது என்னென்னா, பட்டாசுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். இந்த தீபாவளி டைமில் தீயணைப்புத்துறையின் சார்பாக நிறைய விழிப்புணர்வு ப்ரோக்ராம் பண்ணுறாங்க. எங்களுடைய இயக்குனர் அவர்களினுடைய உத்தரவுப்படி நிறைய பள்ளிகளுக்கு, ஸ்கூல்ஸுக்கு போய் அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணுங்கள். இந்த மாதிரி பட்டாசுகள் எல்லாமே பள்ளி குழந்தைகளுக்கு நம்ம செயல்முறை விளக்கம் காண்பிப்பதற்காக தான் செய்யப்பட்டது. இதில் செய்ய வேண்டியவை என்ன, செய்யக்கூடாதவை என்ன அப்படின்ற இந்த கையேடு பிரதிகளை நம்ம அச்சடித்து அவற்றை வந்து பள்ளிகளுக்கு நாம் வழங்குகிறோம். அதில் நம்ம செய்யக்கூடியவை டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்று சொல்லக்கூடியது மாதிரி செய்யக்கூடியவை என்ன, செய்யக்கூடாதவை என்ன, பட்டாசு வைக்கும்போது பின்பற்ற வேண்டிய விதிகள் என்ன, அரசாங்கம் என்ன அறிவுரை சொல்லுது, பொதுமக்கள் என்ன பின்பற்ற வேண்டும் என்பது போன்ற விளக்கங்களை இதில் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி பொதுமக்களுக்கு, மக்கள் கூடும் இடங்களுக்கு, சாலைகள் மற்றும் பள்ளிகள், கல்லூரிகள், ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டேஷன், மெட்ரோ ஸ்டேஷன் போன்ற மக்கள் கூடும் மால்கள், மார்க்கெட் பகுதி, இந்த மாதிரியான இடங்களிலே விநியோகம் பண்ணுறோம். அனைத்து நிலையங்களிலும், தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து நிலையங்களிலும் இந்த செயல்கள், தீபாவளி பாதுகாப்பு விதிமுறைகள் பற்றிய அவேர்னஸ் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணி செய்து வருகிறோம். கடந்த வாரத்திலிருந்து இந்த நிகழ்ச்சியானது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த 25ஆம் ஆண்டு தீபாவளி கொண்டாட்டத்தின் உச்சகட்டமாக மகிழ்ச்சியுடன் கொண்டாடுங்கள் தீபாவளியை, விபத்தில்லாமல் கொண்டாடுங்கள் தீபாவளியை என்று கூறி, இந்த தருணத்திலே விபத்தில்லா தீபாவளியை கொண்டாடுங்கள் என்று தமிழக மக்கள் அனைவரையும் கேட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.